சிறுகதை. குயில் மயில் உயில். பரசுராமன் கைக்கடிகாரத்தை ஒருமுறை பார்த்து கொண்டான். 8:28 ஆகியிருந்தது. எப்படியும் பஸ் பிடித்து கோவிலுக்கு போய் காளிகாம்பாள் தரிசனம் முடித்து கொண்டு புறப்பட்டால் அலுவலகத்துக்கு சரியாக 9:30க்கு போய்விடலாம். வெளியே வந்து கதவை தாளிட்டான். இதேதான், வண்டியை நிறுத்து. அன்றைக்கு சிறிதாக இருந்த அதே வேப்பமரம், இடது பக்கம் திண்ணை அருகே வளர்ந்த இலவ மரம். ஒரு சிறிய வில்வண்டி வந்து பரசுவின் வீட்டின் முன்புறம் நின்றது. பரசு அவளுடன் கணித்தான். வண்டியில் இருந்து ஒரு பாட்டி இறங்கினாள். வயது நிச்சயம் பொன் விழாவை தாண்டி இருக்கும். யார் வீட்டுக்கு வந்திருக்கிறாரோ என்று தெருவின் 2 பக்கமும் பார்த்தான். ஏன்பா, இதுதானே வேணுகோபால சிதம்பர பத்மநாபனோட வீடு? நீ அவரோட புள்ளை பரசுராமன் தானே? திடுக்கிட்டான் பரசுராமன். என் பெயரும் என்னுடைய தகப்பனார் தாத்தா பெயரும் சேர்ந்த சங்கிலி போல சொல்லுகிறாரே. ஏண்டாப்பா, காதில் விழலையா? கொரநாட்டூர் சாவித்திரி அம்மாளோட புள்ளை பரசுராமன் தானே? பரசுக்கு சந்தேகம் தீர்ந்தது. என் அம்மாதானே சாவித்திரி. ஆனால் இந்த பாட்டி யார்? ஆமாம், நீங்கள். ஏண்டா, யாரோ அந்நியர் மாதிரி பேசுகிற? நீ பரசுத்தடியன் தானே? தூக்கி வாரி போட்டது. அப்பா, வண்டிக்காரரா, அந்த பெட்டியை திண்ணையிலே இறக்கி வையேன்பா. நின்று நின்று காலெல்லாம் கடுக்கிறது. பாட்டி கட்டளையிட்டாள் வண்டிக்காரனுக்கு. வண்டிக்காரன் சாமான்களை இறக்கி வைக்கத் தொடங்கினான். தலைக்கு மேலே வெள்ளம் வந்துவிட்டது. ஜான் போனால் என்ன, மீட்டர் போனால் என்ன? வாங்க பாட்டி என்று பாசத்துடன் அழைத்தான். நான் யாரும் தெரியலையாப்பா? உன்னோட பெரியம்மாவுக்கு ஒன்றுவிட்ட பாட்டிப்பா என்று சொல்லிக்கொண்டே வீட்டுக்குள் புகுந்தார். ஓஹோ, அவ்வளவு கிடத்திய உறவா? சரி சரி, அலமாரியில் சாப்பாட்டுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. பால் உரியிலேயே வைத்திருக்கிறேன். காஃபி வேண்டுமானால் போட்டு குடிங்க. எனக்கு நேரமாச்சு. ஆஃபீஸ்க்கு போய்விட்டு சாயங்காலம் வந்து விடுகிறேன். தெய்வத்தின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு புதிய பாட்டியிடம் வீட்டை ஒப்படைத்துவிட்டு பரசு புறப்பட்டான். அலுவலகத்தில் அவனுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. முழு நினைவும் பாட்டியை சுற்றியே ஓடியது. ஏன் சார், வீட்டில் ஏதாவது தகராறா? மணி 6 ஆகப் போகிறது. ஆஃபீஸில் எல்லோரும் புறப்பட்டாச்சு. நீங்கள்? ஏவலர் சடையன் எழுப்பிவிட்டான். ஐயோ, 6 ஆகிவிட்டதா? பாட்டி என்ன ஆனாலோ தெரியவில்லையே. பரபரப்புடன் ஓடி வீட்டை அடைந்தான். வாப்பா, நோக்கு, திரட்டு பால் பிடிக்குமென்னு 2 லிட்டர் பால் வாங்கி கிளற வச்சேன், உட்காரு. பரசுக்கு வியப்பு. எனக்கு திரட்டு பால் பிடிக்கும் என்பதை புதுப்பாட்டி எப்படி அறிவாள்? ஒரு தடவை நோக்கு 5 வயதிருக்கும். நான் உன்னை பார்க்க வந்திருந்தேன். அப்போ சாவித்ரி திரட்டு பாலை கிளறுவதற்காக பாலை காய்ச்சி கொண்டிருந்தா. நீ திடீர்னு அடுப்பில் இருந்த உருளி பாத்திரத்தை தள்ளிவிட்டு கொட்டிட்ட. உன் மேலையெல்லாம் கொட்டி தீப்புண்ணா போச்சு. அப்போ உங்கள் அம்மா சொன்னா, என் பிள்ளைக்கு திரட்டிப்பாலுன்னா உசுரன்னு. அப்போ வந்தவள் தான் நான். அப்புறம் அவ செத்துப்போக கூட வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. திரட்டுப்பால் கமகமத்தது. பாட்டி நல்ல பாட்டிதான். குழந்தை, என்னை யாருன்னே கேட்கலையாடா? தங்க குணம்பா உனக்கு. நான் ஏன் தெரியுமா வந்திருக்கிறேன்? பாட்டி, நீங்கள் எங்கள் உறவு. நான் தனியாக கஷ்டப்படுறேன்னு என்று ஒத்தாசைக்கு வந்திருக்கீங்க. அதனாலேயே வேண்டிய வசதியோடு இருங்க. இரவு விளக்கு வைக்கும் நேரம். காலையில் காளிதேவியை கும்பிடாததால் பரசு கோவிலுக்கு புறப்பட்டான். பாட்டி, நான் இப்படி கோவிலுக்கு போய்விட்டு வந்துடுறேன். கண்ணா, உன்னோட நேமம் என்ன, நிஷ்டை என்ன, பக்தி என்ன, சிரத்தை என்ன? போயிட்டு வாப்பா. பரசு புறப்பட்டான். அவன் மனதில் 2 மூட்டை உப்பு பாரம் இருந்தது. பாட்டி உண்மையிலேயே என்னுடைய பாட்டிதானா? குழப்பம் தீராமலே போனான். நாட்கள் பறந்தன. பாட்டி 13 துவாதசி விரதத்தை முடித்து விட்டாள். 6 மாதம் ஓடி 7ஆம் மாதம் தொடங்குகிறது. பரசு பயந்தது போல எதுவுமே நடக்கவில்லை. பாட்டி வேளாவளைக்கு வாய்க்கு சுவையை சமைத்து போடுகிறாள். பேரனுக்கு பிடித்தமான பதார்த்தங்களை தேடி தேடி தயாரித்து விடுகிறாள். பரசு 2.5 வயதில் தந்தையை இழந்தான். 5.5 வயதில் தாயை இழந்தான். பிறகு ஏதும் சொத்து பத்தில்லாமல் தூரத்து மாமா ஒருவர் தயவினாலும் கல்லூரி உதவி பணத்தினாலும் எம்ஏ முடித்து பொறுப்பான அரசு வேலையில் இருக்கிறான்.
காலை எழுந்தவுடன் குளித்து முழுகிவிட்டு காஃபியும் சிற்றுண்டியும் செய்வான், சாப்பிடுவான், கோவிலுக்கு போவான், அப்படியே அலுவலகத்துக்கு போய்விடுவான். இதுதான் அவனது வாழ்க்கை. அப்படிப்பட்டவனுக்கு அனுசரணையாக சம்பளம் ஏதும் கேட்காமல் ஒரு பாட்டு கிடைத்தால் மகிழ்ச்சிதானே. அதனால் யார் எவர் என்று புட்டு புட்டு கேட்காமலேயே இருந்து விட்டான். அவளை சோதிப்பதற்காக 2 தடவை பர்ஸை திறந்தபடி போட்டுவிட்டு போய் பார்த்தான். பணம் அப்படியே இருந்தது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாசலில் பிறையில் நல்லெண்ணெய் சீயக்காய் தூளும் எடுத்து வைத்து எண்ணெய் தேய்ச்சி குளிடா என்று பரிவுடன் நினைவுபடுத்துவாள். பரசுவின் காதுகளில் பாரதியார் பாடிய எங்கிருந்தோ வந்தாள் இடைஜாதி நான் என்றாள் என்ற கண்ணன் பாடலே நினைவிற்கு வந்தது. பரசுவின் உடம்பு கூட லேசாக களை கட்டியிருந்தது. அன்று அலுவலகத்தில் ஆண்டு கணக்கு வழக்கெல்லாம் முடிந்து விட்டதால் அரை நாளோடு வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லோருக்கும் ஏக குதூகலம். பரசு கூட வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா என்று யோசித்தவன் ஒரு முடிவெடுத்து கிளம்பினான். வீட்டு வாசலை கண்டதும் திகைத்தான். எப்போதும் திறந்தே கிடக்கும் கதவுகள் சாற்றப்பட்டு இருப்பது ஏன்? பாட்டி இருக்கிறாளா என்று கதவை லேசாக தள்ளியபடி பார்த்தான். உள்ளே இருந்து வந்த தேன் குரல் அவனை திகைக்க வைத்தது. குயிலிப்பாட்டி குயிலிப்பாட்டி என்று தெருவிலே ஊரிலே எல்லோரும் உன்னை விசாரித்து அதற்கு பதில் சொல்லி என் தொண்டை புண்ணாகிவிட்டது. அந்த இளம் குயிலின் குரல் பேசியது. ஏன் அப்படி தேடணுங்கிறேன்? கிழவி ஒளிஞ்சா தேவலைன்னு சொன்ன வாய் இதுதானே. அதுதான் அப்படியே ஒளிஞ்சிடலாம்னு புறப்பட்டேன். இது பாட்டியின் குரல். ஓஹோ, இந்த பாட்டியின் பெயர் குயிலியா? இப்போது நினைவுக்கு வருகிறது. தூரத்து மாமா கூட சொல்லுவாரே, குசலாம்பாள் என்று ஒருத்தி இருக்கிறாள் என்று. அந்த குசலாம்பாளை மருவி குயிலாகி விட்டாள் போலவே இருக்கிறதே. தனது பழைய நினைவுகளை மறுபடியும் நினைவுபடுத்தி கொண்டான் பரசு. சரி, அந்த தேன் குரல் யாராக இருக்கும்? பாட்டி, என்னவோ தெரியாமல் சொல்லிவிட்டேன். தப்பு தப்பு. இனிமேலும் என்னை பழிவாங்க வேண்டும் என்று ஆசைப்படாதே. பேசாமல் புறப்பட்டு ஆத்துக்கு வா. நான் தன்னந்தனியாக விட்டு விலகி பார்ப்பேனா? ஆஃபீஸ்க்கு போவேனா? பரசு தன் கருதுகளை கூர்மையாக்கி கொண்டான். ஏண்டி, உன்னை உன்னோட தாயாரும் தோப்பனாரும் என்னை விட்டுட்டு போகிறதப்போ தங்கம் தரையில் கிடந்தால் ஜலதோஷம் பிடிக்கும்னு, கட்டிலே கடத்தி கரப்பான் நோய் வரும்னு பயந்து பயந்து தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு உன்னை வளர்த்தேண்டி. அதுக்கு நன்னா கேட்டியடி. கிழவி எப்போ ஒளிவ? திண்ணை காலியாகும்னு. இதோ பாரு, நீ பேசாமல் வீட்டுக்கு போ. நானாச்சு, என்னோட பேரனாச்சு. அது யாரு? உங்கள் பேரன் பாட்டி. பிள்ளைனா அது பிள்ளை. தள்ளாத வயசானவள்னு தெரிஞ்சதும் யார் எவருன்னு கேட்காம அலமாரியில் சாமான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு போனான். அதில்ல பிள்ளை. இத்தனைக்கும் அதுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? நோக்கு செய்ததில் லட்சத்தில் 1 செய்திருப்பேனா? சரி, உங்கள் பேரன் பிராணம் முடிஞ்சுதா? பாதி ராத்திரியில் எழுந்து வந்து, பாட்டி பனி மலை போல கொட்டுது, கம்பளியை எடுத்து போத்திக்கொண்டு கம்பளி தூக்கி கொண்டு வந்து கொடுத்தான். போன சனிக்கிழமை வயல் குத்தகைக்காரன் இருதயசாமி வந்து 70 மூட்டை நெல் கொண்டு வந்தான் என்றாள் அந்த இளங்குயல். சரி, மூட்டையை நன்னா கவனிச்சியா? கவனமாக அடுக்கி வச்சியா? பாட்டி அவசரமாக கேட்டாள். பரசுவிற்கு மேலும் வியப்பு. குத்தகை நெல்லை 70 மூட்டையா? ஒருவேளை பெரும் பணக்கார பாட்டியாக இருக்குமோ? பரசுவினால் அந்த தேன் குரல் கொண்ட மயிலை பார்க்காமல் அங்கே நிற்க முடியவில்லை. உள்ளே விடுவிடுவென்று நுழைந்து விட்டான். அவனை பார்த்ததும் பாட்டியை போய் ஒட்டி கொண்டாள் அவள். அட்டா, என்ன அழகு! ஏண்டே இப்படி பயந்து சாகுறே? இதுதான் என் பேரன் வேணுகோபால சிதம்பர பத்மநாப பரசுராமன். ஏன் பாட்டி, பெயரோட நீட்டம் அவ்வளவுதானா? பெயரோட நீட்டம் அவ்வளவுதான். பேத்தியோட வாய்தான் நீண்டிருக்கு, தைரியமாக சொல்லிவிட்டான் பரசு. வாயை மூடுங்க. பாட்டி, எங்கே பாத்தியா? முறை தெரியாமல் குயிலிப்பாட்டியோட பேத்தியை, அதுவும் அவளுடைய கண் எதிரிலேயே எகத்தாளமாக பேசுகிறதை புகார் செய்தாள். முறை தெரிந்து கொண்டு தாண்டி குழந்தை பேசுகிறான். அவன் பேச வேண்டிய முறையே அது தாண்டி அம்மா. அப்பாட, எனக்கு பெரிய கவலை விட்டது. பாட்டி பேரனையும் பேத்தியையும் அர்த்தத்தோடு பார்த்தாள். பேரனும் பேத்தியும் அர்த்தமில்லாமல் பார்த்து கொண்டனர். இது யார் பாட்டி?
என்று பரசு வினவினான். பரசுக்கண்ணா, நீ ஆம்பளை தன்னந்தனியாவே வளர்ந்துட்ட. இவ பொண்ணில்லையா? இவளும் உன்னை மாதிரிதான். ஆனால் பகவான் இவளுக்கு துணையா என்னை படைச்சிட்டான். பிஎஸ்சியா என்னமோ படித்தா, ஆஃபீஸில் உத்தியோகம். திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸிலிருந்து வரும்போது இந்த கிழவி ஒளிஞ்சாதான் நிம்மதின்னு சொல்லிட்டாள். என் மனசு பொறுக்கலை. என்னோட கணவர் கூட என்னை கிழவின்னு சொன்னதில்லை. முளைச்சி 3 இலை விடலை. இது இப்படி பேசுதுன்னு தோணுச்சு. மறுநாளே புறப்பட்டேன். ஏம்மா, பாட்டியை அப்படி சொல்லலாமா என்றான் பரசு. கேளுடா கண்ணு, நன்னா கேளு. இதோ பாருங்க, எங்கள் பாட்டியை நான் சொல்லலை. எங்கள் ஆஃபீஸில் அன்றைக்கு ஏக தகராறு. எங்கள் சூப்பரண்ட் அம்மா எங்களையெல்லாம் விரட்டு என்று விரட்டிட்டாள். அதே வருத்தத்தில் நானும் என் தோழியும் வந்தோம். அப்போது அவள்கிட்ட சொன்னேன், கிளம்பி ஒளிஞ்சாதான் நிம்மதின்னு. அதை இந்த பாட்டி தப்பாக அர்த்தம் பண்ணி கொண்டு பேரன் இருக்கிற தைரியத்தில் புறப்பட்டுட்டா. ஏன் பாட்டி, இதுக்கு போய் இப்படி கொவிச்சு கொள்ளலாமா? கேளுங்க, நல்லா கேளுங்க. அது சரி, நான் இங்கே இருக்கிறது எப்படி தெரியும்? அங்கேயும் இங்கேயும் விசாரித்தேன். கடைசியில் இப்படி ஒரு பேரன் இருக்கிறான்னு பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னால் பறந்து வந்தேன். சரி, இதோ பாரு சரோ, இனிமேல் சரியா இருப்பியோன்னா? உன் பேச்சை தட்ட மாட்டேன் பாட்டி. என் கூடவே இரு பாட்டி. பாட்டி, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன். என் கூட இங்கேயே இரு பாட்டி என்று பரசு வினாவினான். பாட்டி யோசித்தாள். குழந்தைகளா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பாட்டி? 2 குரல்களும் இணைந்து ஒலித்தன. இதோ பாருங்க, நான் உங்கள் 2 பேர் கூடவும் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். 2 பேரோடையா? எப்படி? ஆமாம், நேக்கும் வயசாகிடுது. என்னோட சொத்துக்களை எல்லாம் 2 பாகமாக பிரித்து அவள் முடிவிப்பதற்குள் பரசு பேசினான். ஆளுக்கு ஒரு பாகமாக எழுதி வச்சு என் கூட 6 மாதம், சரோட 6 மாதம் இருக்க போறீங்களான்னு கேட்டான். ஒரு பங்கு உன் பேருக்கு, மீதியை சரோஜா. நான் சொல்கிறவனை கல்யாணம் கட்டிண்டா அவனுக்கு. இல்லைனா தர்மத்துக்கு எழுதிவிட போகிறேன். நீங்கள் கிழித்தை கோட்டை தாண்டுவேனா பாட்டி? எந்த கல்லை கட்டிக்கொள்ள சொன்னாலும் நான் கட்டிக்கொள்கிறேன். உங்கள் சொத்துக்காக இல்லை, உங்களோட பேத்தி என்பதாலே. எனக்கு நல்லது புள்ளது செய்ய வேறு யார் இருக்கிறார்கள்? கல்லையும் கட்டிக்க சொல்லலே, மண்ணையும் கட்டிக்க சொல்லலே. இந்த கண்ணுக்குட்டியை கட்டிக்க என்ன சம்மதமா? பாட்டி கேட்டாள். ஆனந்தத்துடன் சரோஜாவை நோக்கினான் அவன். அவள் தலை குனிந்தாள். திட்டம் நிறைவேறிய மகிழ்ச்சியில் திளைத்தாள் பாட்டி. சரி, நான் போய் மூர்த்த ஓலை எழுத சாஸ்திரிகளையும் உயில் எழுத ஒரு வக்கீலையும் அழைத்து கொண்டு வரேன் என்று புறப்பட்டாள் பாட்டி. கதவுகள் 2ம் மூடிக்கொண்டன.